அவன் இடத்த விட்டு நீங்களும் வர மாட்டேன். அங்கேயே ஒண்ணும் பலி கொடுத்துட்டேன். ஐயோ முருகன் கனவு வந்து சொன்னாரு, அப்பா பெலாக்கா பெலாக்கா எனக்கு பூரா எல்லாம் சைவ சாப்பாடு போடுறானுங்க. எனக்கு ஒரே நெஞ்சு கட்சியில அதுக்கு பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ஒரு கெடா வெட்டி கோயில் வச்சு போட்டு அதுதான் போடுறா குடிச்சிக்கு நான் வந்து சொல்லி சொன்னாரு. நான் இதான் கெடா வெட்ட போறேன். என்ன பண்ணிட்டான்? அட நீ மூத்திரம் கூட வாங்கி குடிக்கிறது கொடு அப்படி இல்லைங்க. முருக பெருமாள் மட்டும் வந்தாரு கனவுல. ஐயா பெலாக்கா முருக பெருமாளுக்கு கடா வெட்டி போய் இறக்குறேன். முனீஸ்வரனுக்கு என்ன பண்ணலாம்? முனீஸ்வரனுக்கா பருப்பு சாதம் வச்சு படைக்கு போடுவா. போவாத முனீஸ்வரன் சொன்னாரு. நான் ஆல்ரெடி தினமும் கோட்டை குடிச்சு போது அதிகமாகுது. கோட்டல வேணா ஒரு எவருக்கு பானை காய்ச்சி கூடாது தம்பி அப்படின்னாரு. அதனால அவரு பானத்தை காய்ச்சி வச்சுட்டு இவருக்கு கெடாத எடுத்துட்டு போறேன். எதுக்கு நான் பேட்டி எடுத்து போறேன். போற பூரா எல்லாரும் குட்டி குட்டி டம்பர்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. டம்பர் வெறியால போகணுமா, அதுக்காக வெளியே குடிச்சிட்டு போறதுக்காக போறேன். அதுக்காக தான் பக்திக்கு மேச்சு பிளாஸ்டிக் பைக் நீங்க ஒண்ணு கொடுங்க. பக்திக்கு மேச்சு பக்தி பெருமாள் இங்க வந்துக்கிறாரு. எங்க தங்கறாரு? ஐயோ முருகா அதேதான். ஐயோ முருகா முருகா
ஆறுதப்புள் உறுப்பினை அடியாக செய்திருந்தோம் உனக்காக தான் ஊர் போதும் அனைவரையும் கட்டி காப்பது சிறப்புடன் வச்சுக்கிறியா? என் பாதத்தை ஆதாரமாக சேவித்தபடியா என்றும் எந்தவித நோய் நொடியுமின்றி சுகமாக வாழ்வார். இது சத்தியமா காசு பணம் கூட வேணாம். எனக்கு தேவை போய் தெரியும் உடம்பும் மன நிம்மதி மட்டும் இருப்போ இருடி வாழ்வார். இந்த சபையின் முன்பாக வந்திருக்கக்கூடிய கடவுள் யார் என்ற விளக்கம் அருகாமையில் இருக்கக்கூடிய முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாது ஐயா. பழனி பண்டாரம் நல்லாவே தெரியுது. பண்டாரம் என்பது தப்பான வார்த்தை கிடையாது. பண்டாரம் என்றால் பூசை. அது தெரியாதவங்க சித்திகரமா பைத்தியம் உண்மையா இல்லையா? பண்டாரம் என்றால் பூசை. திருநெல் அள்ளி கிள்ளி வைக்க கூடாது. அள்ளி பூசணும்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்கு? நீர் இல்லாத நெற்றி பால் இருக்கவே கூடாது. அப்படி பூசிதான் ஒரு அளவு அரக்கரை கருவறுக்க பலன் கிடைக்குமா? முருகன் என்றால் அழகு என்று பொருள். அதுவும் தவிர மூ என்றால் முகுந்தனை குறிக்கும், மூ என்றால் உத்திரனை குறிக்கும், ஆ என்றால் பிரம்மனை குறிக்கும். அப்படி என்னை வணங்குபவருக்கு மூன்று தேவியரையும் வணங்குவதற்கு மூன்று தேவர் மட்டும் இல்ல அவருடைய தேவியையும் சேர்த்து வணங்குவது பலனை கிடைக்குமா? அதனால் சிவபெருமா பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி தேவர் வணங்குறதெல்லாம் அவருடைய தேவியாருங்க சரஸ்வதி லட்சுமி பார்வதி மூன்றும் கிடைக்கணும். முருகனை மட்டும் கும்பிட்டா போதும், எந்த குறையும் இன்னைக்கு வராது. மூர்த்தி முப்பெரும் தேவரையை வணங்குவதற்கு ஒப்பாக என்னை வணங்கியதா மனதார நினைத்து முருகா என்று அழுது கூப்பிட்டா அவன் ஏதாவது ஒரு ரூபத்தை கண்டிப்பா காட்சி கொடுப்பான். இது இன்னொரு நடந்திருக்கு. இந்த உலகத்திலே தமிழ் கடவுள் என்று குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நான் இந்த உலகத்துக்கே காட்சி அளித்துள்ளேன். பேரு ஐடி பேரு மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி ஆரம்பி தமிழ்கார். அதுவும் தவிர நான் எப்படி வருகிறேன் தெரியுமா? என்னவர் என்றால் தேவர்கள் தேவருக்கும் அசுரருக்கும் பகை, அந்த பகையை போக்க சரவண பொய்கிலே பிறந்தவன். அப்படி சரவண பொய்கிலே பிறந்து கார்த்திகை பெண்கள் பெண்பால் உண்டனால் கார்த்திகே என்ற பெயரையும் படைத்தவன் உனக்கு. ஆமா, அரக்கரை அழைக்கவே என் தாய் என்ன செய்தார்? அவள் சக்தி மொழியிலே ஒன்று திரட்டி கையிலே வேளாக கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீங்க?
தம்பி அந்த தாருகனை கொன்றால்தான் சூரபத்மனை கொல்ல முடியும் ஏன் தெரியுமா ஏன் சூரபத்மனுடைய கோட்டையை வீர மகேந்திரபுரியை மறைத்துக் கொண்டு இரவுஞ்சிகிரி என்ற கோட்டையை எழுப்பிக் கொண்டு அண்ணனுடைய பாதுகாப்பாக இருக்கின்றான் அண்ணவனை அழிக்க வேண்டும் என்று தாய் கொடுத்த சக்தி வேலை கரம் பிடித்து அந்த கிரவுஞ்சிகிரி மலையை தூள் தூளாக்கினேன். ஆமா அந்த தாருகளையை மடித்தீங்க. அப்போதுதான் அந்த வீர மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய நாடு தெரிந்தது உனக்கு. ஆமா அப்படி தேவரை எழுந்ததா எனக்கு என்ன பரிசு என்ன கிடைத்தது தெரியுமா? உனக்கு என்ன கிடைத்தது? தேவரை காத்து அசுரரை அழித்ததா எனக்கு கிடைத்த பரிசோ தேவ இந்திரனுடைய மகன். எனக்கு தேவி அழைப்பரிசாக எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் மகன் படைத்த பிரம்மதேவன் ஒரு நாள் கைலாயம் என் தந்தையை கைலாயம் காண வந்தார். நானோ வரும் வழியிலே நமக்கு மூத்தவரை கண்டு வணக்கம் செலுத்த வேண்டியது மரம் அல்லவா? பிரம்மதேவன் என்று என்னை கண்டுகொள்ளாமல் சென்றார். கண்டுகொள்ளாமல் சென்றவுடனே அவரை சோதித்து பார்க்கலாம் என்று கருதி வரும் வழியிலே நின்றிருந்தேன். ஆமா நின்று கொண்டிருந்தேன். போய் திரும்பி என் தந்தையை கட்டுவிட்டு திரும்பி வந்தார். மறுபடியும் நின்றேன். பிரம்மதேவரே வணக்கம் சொன்னேன். திரும்பி எனக்கு மரியாதை கொடுக்கவில்லையே. நான் உடன் இருந்தோம் பார்வை உனக்கு என் மேல் இல்லையா? நான்கு திசைகளும் உனக்கு முகம் இருந்தும் என் மீது உனக்கு பார்வை இல்லையா என்று கேட்டேன். அதற்கோ இல்லை நான் கவனிக்கவில்லை என்றார். என்ன தொழில் செய்கிறாய் என்று கேட்டேன். படைக்கும் தொழிலை செய்கிறேன். எதை வைத்து படைக்கும் தொழில் செய்கிறேன் என்று ஓம் என்ற தத்துவத்தின் பிரணவத்தை வைத்து ஓம் என்ற தத்துவ பிரணவ பொருளை வைத்து படிக்கிறேன். உலகத்தை சிருஷ்டிக்கிறேன் என்றார். ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் என்னவென்று கேட்டேன். பிரணவத்தின் பொருள் கேட்டு திகைத்தார். என்ன தெரிஞ்சாலும் சொல்லிருப்பான். படைக்கும் தொழில் செய்யும் பிரமனை உனக்கு ஓம் என்ற பிரணவ பொருள் தெரியும். அருள் தெரியலையே. அழைத்தேன் சிவகணங்களை. நீயே தெரியல. நீ படைச்ச உலக உயிரினங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு தூக்கி செடியில போடு. சேதி அறிந்தார் என் தந்தை. மொத்த பேர் வராங்க. சேதி அறிந்து மகனே நீ செய்தது தவறு என்று என்ன தவறு என்று நடந்ததை கூறினேன். ஓம் என்ற பிரணவத்திற்கு சிறிய பையன் நீ என்பதா உனக்கு பொருள் விளங்காது என்று சொல்ல சரிக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருப்பீங்க. இப்ப தெரியாததை கேட்பா பெரியவர் சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். ஓ உண்மைதான். கூட ஒரு குழந்தை அம்மா எனக்கு அந்த பொருள் தெரியலன்னா தாய் சொல்லி கொடுக்கணும். ஆமா ஆமா எனக்கு ஜோடிக்கு தெரியல இருந்தாலும் அப்படி இருந்தாலும் சிவகணங்களை இணைத்து பெருமாளை தெரிவிக்க சொன்னேன். நீயோ சின்ன சிறு பிள்ளை உனக்கு பிரணவ பொருள் பற்றி என்ன தெரியும் என்றார். தெரியும் என்று வாக்குவாதம் பிறந்தது. அவளுடைய பெரியவராய் என்று என் கேட்ட தந்தை ஆமா உன்னில் நான் பெரியவன் என்று உங்களை விட பெரியவன் என்று சொல்லி எப்படி உங்களுக்கு ஒரு நமச்சிவாய் என்று பஞ்சாட்சரம் சடாட்சரம் என்று கேட்ட மாதிரி கேள்வி. பஞ்சாட்சரம் என்று நீங்கள் ஐந்து சடாட்சரம் நான் சிறந்தவன் என்று வாக்குவாதம் முற்றியது. பிரணவ பொருள் தெரிய வேண்டாம் தெரியும் என்று சொல் என்றார். சொல்பவன் குரு கேட்பவன் சீடன். நான் குருஸ்தானத்தில் அமர்கிறேன். மண்டியிட்டு கை கட்டி வாய்ப்பத்தி கேட்டா நான் உனக்கு சொல்கிறேன். ஆமா அப்படியே குருஸ்தானத்தை அமர்ந்து சீடனாக என் தந்தை மண்டியிட்டு கை கட்டி வாய்ப்பத்தி கேட்டா பிரணவ பொருள் உரைத்து அப்படிக்கும் பாடம் சொன்ன சுவாமிநாதன் சுப்பிரமணியன் என்ற பெயரை முழுவாது. அதுவும் தவிர இந்த உலகத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருமே ஒரு பெண் பிள்ளைதான்.
ஓ எப்படிங்க? ஒரு தாயின் கருவறையில் இருந்துதான் ஆமா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறக்கிறார்கள். ஆமா. ஆனால் நான் ஒருவன் மட்டும்தான் உலகத்திலே ஆண் பிள்ளை. ஓ பெண் பிள்ளை ஒருத்தர் பிறந்தாங்க ஆண் பிள்ளை சொல்றாங்களே ஆமா. அதுக்கு அர்த்தத்தை கூட வரீங்க. ஆமா, நீங்க நானும் ஆம்பளை பிள்ளை கிடையாது. ஆம்பளை பிள்ளை ஆணுக்கு கிடையாது. பெண்ணு. தாயின் கருவறையில் இருந்து பிறந்ததா, ஓ ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்த்து பிறந்ததா ஆண் பிள்ளை பெண் கிடையாது. வயிற்றில் இருந்து பிறந்ததா, ஓ. அனைவருமே பெண் பிள்ளைதான். ஆண் பெண் பிள்ளைன்னு சொல்வார்கள். ஆனால் யான் ஒருவன் மட்டும் ஆண் பிள்ளை. எப்படிங்க? ஏனென்றால் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து தாயுடைய கருவறையில் அல்லாமல் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து பிறந்ததா. ஓ, ஒரு ஆள் யான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பது எனக்கு ஒரு ஆள் மூலியமா போகணும். டபுள் சேர்ந்து போகல. நீ சேர மாட்டே. அப்படி ஆண் பிள்ளையா? அப்படி இருந்தாலும் அப்படி ஆண் பிள்ளை இருந்தாலும் இப்போது எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? தினந்தோறும் ஆமா. என் மனைவரை அழைத்துக் கொண்டு ஆமா. உலகத்தை வலம் வந்து வழக்கம். தாய் தந்தையரை காண்பது வழக்கம். ஆகையால் அதனால் என் மனைவியாரை நான் அழைத்ததாக அதிவிரைவில் பெருமானாக ஒரு சபையில வந்திருக்கு. தேவையாக இருக்கக்கூடிய தேவையான அழைக்க போய் என தெப்பார தமிழ்நாடு கலை தொடரும். சங்குளத்து வாயனே